already finished when Mary arrived. A prophecy fulfilled, the resurrection of a king. Wake up! They couldn't find him. His garments were all that remained, the only evidence of a grave defeated. Wake up, wake up, wake up! He is risen. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, லூர்து தொலைக்காட்சியினுடைய அன்புக்குரிய நேயர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நாளிலே நிறை மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். அவர் கொண்டு வந்த நிறைவான சமாதானமும் நிறைவான மகிழ்வும் நிறைவான அன்பும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி ஆண்டவர் பெயரால் உங்களுக்கு ஆசி கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த உலகத்தில் பிரம்மாண்டமான கல்லறைகள் உண்டு. ஒன்று எகிப்தில் இருக்கிற பிரமிடுகள் 7 அதிசயங்களில் மிக முக்கியமானவைகள். பிரம்மாண்டமான பிரமிடுகள் இருக்கிறது. எகிப்திய மன்னர்கள் இறந்தவுடனே இந்த பிரமிடுகளிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இறந்தவர்களை அவர்கள் வைத்து பக்கத்திலேயே உணவு தானியங்களை வைத்தார்கள், தண்ணீர் வைத்தார்கள், உடைகளை வைத்தார்கள். அவர்கள் எழுந்து வந்து உண்பார்கள், உடுத்துவார்கள், தண்ணீர் அருந்துவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அந்த எகிப்தியரிடம் இருந்தது. எனவே உலக அதிசயமான பிரமிடுகள் இருக்கிறது. செத்துப்போன மனிதர்கள் மம்மிகளாக பாதுகாக்கப்படுகிறார்கள். லண்டனில் வெஸ்ட்மினிஸ்டர் அபி என்ற இடத்துல இந்த உலகத்தை ஆண்ட இந்த பிரிட்டிஷ் மன்னர்கள், பிரிட்டிஷ் ஆட்சி என்பது உலகத்திலே பல இடங்களுக்கு பல்வேறு நாடுகளை கவர்ந்தது. அந்த இடத்தில் இருக்கிற ஒரு வெஸ்ட்மினிஸ்டர் அபி என்ற இடத்துல ஒரு தேவாலயம் இருக்கிறது. அருகிலேயே கல்லறையும் இருக்கிறது. ஏறக்குறைய 3300 பேர் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டதாக புள்ளி விவரம் சொல்கிறது. அதில் மன்னர்கள், மிக உயர்ந்த இடத்திலிருந்த அரசிகள், ஆளும் வர்க்கத்தினர்கள், முதன்மையான மந்திரிகள், கவிஞர்கள், இசைக்கலைஞர்கள், நடிகர்கள், இந்த சமூகத்தினுடைய மேல் ஆதிக்கத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் அங்கு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 இடங்களையும் இன்றும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பார்வையிடுகிறார்கள். செத்து போன மனிதர்களுடைய எலும்பு கூடுகள் அங்கு இருக்கலாம், ஆனால் அவர்கள் உயிராக இல்லை. ஆனால் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு கல்லறை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரமிடுகளும் வெஸ்ட்மினிஸ்டர் அபி என்ற இடத்தில் இருக்கிற கல்லறைகளும் மூடப்பட்ட கல்லறைகள். காரணம், நாற்றம் அடிக்கிற மனிதர்கள் புதைக்கப்பட்டார்கள், எலும்பு கூடுகளாக மாறி ஒருவேளை மட்கி போயிருப்பார்கள். ஆனால் உலகத்திலேயே பிரம்மாண்டமான ஒரு கல்லறை இயேசு ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்ட கல்லறை. இந்த கல்லறை இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாருடைய பார்வைக்கு. அந்த இடங்கள் அரசர்கள் இருக்கிறார்கள், அரசியல் இருக்கிறார்கள், ஆளும் வர்க்கம் இருக்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவர்கள் இல்லவே இல்லையே. ஆனால் இந்த இடத்துல இயேசு இல்லை என்ற வார்த்தை உண்டு. He is not here என்ற வார்த்தையை அழகாக இயேசுவின் கல்லறையில் பார்க்கலாம். இவர் அங்கு இல்லை. காரணம், அவர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். இதுதான் உயிர்ப்பினுடைய செய்தி. இவர் இங்கு இல்லை. கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். ஆனால் கல்லறையிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்து இந்த கல்லறை வெற்று கல்லறையாக இருக்கிறது, காளி கல்லறையாக இருக்கிறது. இந்த இடத்திலே இயேசு இல்லை. அவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் இந்த கல்லறை கொடுக்கிற உயிர்ப்பின் செய்தி. நாம் பவுலடியாருடைய கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்தில் முதல் அதிகாரம் முதல் கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது அவர் அழகாக பவுல் சொல்வார், நாங்கள் பறைசாற்றுகின்ற இந்த நம்பிக்கை அல்லது நற்செய்தி, நீங்கள் கொண்டிருக்கின்ற எதிர்நோக்கு பொருள் உள்ளதாக இருக்க வேண்டுமானால் இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை அவர் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் அறிவிக்கின்ற நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் பொருளற்றதாக இருக்கும் என்று சொல்வார். எனவே உயிர்ப்பு என்பதுதான் இந்த நற்செய்தி, இந்த திருச்சபை இதனுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது. இதன் மேல் திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. இதே நற்செய்தி, இதே நம்பிக்கை என்பது நம் ஒவ்வொருடைய உயிர்த்தெழுதலுக்கான ஒரு கேரண்டியாக இருக்கிறது. அதையும் கடந்து பார்ப்போமானால், நம்பிக்கை இழந்திருக்கின்ற பொழுது,
வேதனையில் இருக்கின்ற பொழுது, நோயில் வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது, கடன் துயரில் இருக்கின்ற பொழுது, பெரும் தொல்லைகளை சந்திக்கின்ற பொழுது, எதிர்ப்பேளனங்களை எதிர்கொள்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது நம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கிறது. மீண்டுமாக உத்வேகத்தோடு வாழ்வதற்கான ஆற்றலை கொடுக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் பிரம்மாண்டமான கல்லறைகளில் இயேசு இல்லவே இல்லை. ஆனால் அவர் எங்கு இருக்க வேண்டும் என்பது மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் கடைசி 7-8 வசனங்களை படிக்கின்ற பொழுது அங்கு காலி கல்லறை இருக்கிறது. There is an empty tomb, but it is not an empty tomb. இது காலி கல்லறை, ஆனால் வெற்று கல்லறை அல்ல. இந்த காலி கல்லறையில் ஒரு செய்தியாளர் இருக்கிறார், இவாங்கலி என்று சொல்வார்கள் கிரேக்க மொழியில். அந்த இடத்துல ஒரு இளைஞர் இருக்கிறார், ஒரு செய்தியை கொடுப்பார். என்ன செய்தி கொடுத்தா தெரியுமா? அவர் இங்கு இல்லை என்பதுதான் செய்தி. நீங்கள் தேடுகிற இயேசு இங்கு இல்லை, உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு சென்றிருக்க என்பதுதான் அந்த காலி கல்லறை கொடுத்த அழகான செய்தி. கலிலேயா என்பது நாம் வாழுகின்ற குடும்பங்கள். நம் குடும்பத்திலே, நாம் வாழுகின்ற பகுதியிலே, நாம் பணி செய்கின்ற இடத்திலே உயிர்த்த ஆண்டவர் இன்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். இந்த உயிர்த்த ஆண்டவரை நாம் சந்திப்போம். நம்மோடு இருக்கிற மனிதர்கள் வழியாக, நம்முடைய அன்றாட நிகழ்வுகள் வழியாக, நாம் சந்திக்கின்ற போராட்டங்கள் வழியாக, நாம் எதிர்கொள்கிற நோய்கள் வழியாக இயேசு நம்மோடு உலவி கொண்டிருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் இந்த உயிர்ப்பினுடைய செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே லூர்து தொலைக்காட்சியின் வழியாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த நற்செய்தியை பறைசாற்றுகின்ற லூர்து தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் மாண்புமிகு தந்தை லூர்து சாமி அவர்களுக்கும், அருமையான சகோதரர் பிரிட்டோ அவர்களுக்கும், அன்பு சகோதரர்கள் இந்த லூர்து தொலைக்காட்சி வழியாக உலகம் முழுவதும் உயிர்ப்பின் செய்தி மட்டுமல்ல, நம்பிக்கையின் மறைபரப்பு பணியை ஆற்றி கொண்டிருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும், உடன் பணியாளர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நாளில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய நிறை மகிழ்வும், நிறை சமாதானமும், நிறை ஆசீரும் உங்கள் அனைவருக்கும் எந்நாளும் கிடைப்பதாக. ஆமென்.